வணக்கம் நண்பர்களே. சோ 100 டோர்னமெண்டோட மேட்ச் 13 நடந்து முடிச்சிருச்சு பிட்வீன் லண்டன் ஸ்பிரிட்ஸ் வர்சஸ் டென்ட் ராக்கெட்ஸ் அட் லார்ட்ஸ். இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல லண்டன் ஸ்பிரிட்ஸ் சும்மா 21 ரன்ஸ் வித்தியாசத்துல சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. இது அவங்களோட ரெண்டாவது விக்டரி இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல. சோ டாஸ் வின் பண்ணி ராக்கெட்ஸ் போலிங் எடுத்தாங்க. லண்டன் ஸ்பிரிட்ஸ் 163 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க, which I thought was a very good score. இந்த ஒரு விக்கெட்ல ஜேமி ஸ்மித் ஓப்பனிங்ல ஒரு சூப்பரான ஒரு 50 போட்டாரு. கேன் வில்லியம்சன் ஒரு கேப்டன்ஸ் நாக் விளையாடின ஒரு க்ரூஷியல் 45. பட் ஆஸ்டன் டர்னரும் சரி ஒரு ஓலி பப்பும் விளையாடின அந்த ஒரு சின்ன கேமியோ இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மெயின் ரீசன் 163 அச்சீவ் பண்ண. டென்ட் ராக்கெட்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சுமாரா தான் போட்டாங்க. அதுல ஸ்டோனிஸ் கொஞ்சம் நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. சேசிங்ல டாம் பேண்டரும் ரூட்டும் சூப்பரா ஆனாங்க. கிட்டத்தட்ட 73-74 ரன்ஸ்க்கு நோலாஸ்ல இருந்தாங்க. பேண்டன் ஒரு ஃபென்டாஸ்டிக் 41 ரன்ஸ் அடிச்சாரு. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மொமெண்டமே பிரேக் ஆயிடுச்சு. ஏன்னா ஜோ ரூட் ரொம்ப நேரமா ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. 27 தான் இருந்தாரு. என்னதான் ஸ்டோனிஸ் மிடில் ஆர்டர்ல ஒரு 30-35 ரன்ஸ் அடிச்சாலுமே அவருக்கு பெருசா யாருமே சப்போர்ட் கொடுக்கல, கூட நிக்கல, ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி. சோ ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ இருந்துச்சு. பட் we have to give credit to கேன் வில்லியம்சன் கேப்டன்சிங்க. சூப்பரா பண்ணாரு, செமையா பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் லண்டன் ஸ்பிரிட்ஸோட பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. கம்பைன்ட் டீம் எஃபர்ட்.